ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு ஆர்டருக்காக தான். இது வந்துட்டு சென்னை போகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது பீட்ஸ் வந்துட்டு 6 கிலோ ஒருத்தருக்கே ஆர்டரு. ஒயிட் கலரில் 3 கிலோ பாருங்கள், 1 2 3 கிலோ. பேபி பிங்க்கில் 1 கிலோ, கோல்டில் 1 கிலோ, பேபி பிங்க்கில் 1 கிலோ, ப்ளூவில் 1 கிலோ, மொத்தம் 6 கிலோ பீட்ஸு. இது சென்னை போகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது மாதிரி பீட்ஸுகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1/4 கிலோ பீட்ஸு. இது வந்துட்டு பேபி பிங்க் 1/2 கிலோவும், ப்ளூ 1/2 கிலோவும், ஒயிட் 1/2 கிலோவும் கேட்டிருந்தாங்க அந்த கஸ்டமருக்கு. அப்புறம் வந்துட்டு பேபி பிங்க் 1/2 கிலோ. இன்றைக்கி மொத்தம் 3 கொரியர் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு ஒயிட் கலரும் கேட்டிருக்காங்க. ஒயிட் கலர் 1/2 கிலோ, ப்ளூ கலர் 1/2 கிலோ ஒரு பார்சலு, பேபி பிங்க் 1/2 கிலோ, ப்ளூ கலர் 1/2 கிலோ ஒரு பார்சலு, 6 கிலோ பீட்ஸு ஒரு பார்சலு. மொத்தம் 3 பார்சல் வந்து இன்றைக்கி நான் டுடே டிஸ்பேச் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க. எங்கிட்ட மேக்னைட் லாக் இருக்குது, புஷ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு குமிழ் வச்சுருக்கேன், கிளாஸ் ஒயர் இருக்குது, சாதா ஒயர் இருக்குது, ஸ்வஸ்திக் பிராண்ட் ஒயர் திருச்சி ஸ்வஸ்திக் பிராண்ட் ஒயர் இருக்குது. தேவைப்பட்டால் வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், பீட்ஸ் என்னோடது குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க. சும்மா வந்து விலை வந்து கேட்டுட்டு போகிறீங்க. நான் வந்து ரொம்ப கம்மி விலைக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். இதே பீட்ஸை வந்துட்டு நிறையா கஸ்டமர்ஸு நிறையா இடத்துல 700 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அங்கே வாங்கி பார்த்துட்டா எங்கிட்ட இந்த மாதிரி வாங்குகிறாங்க. எங்கிட்ட 6 கிலோ ஒட்டுக்கா வாங்குகிறாங்க அப்படின்னா எங்கிட்ட விலை கம்மியாக இருக்கங்காட்டி தானே எங்கிட்ட வாங்குகிறாங்க. நல்லதுக்கு காலம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். பாருங்கள், பீட்ஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னோடது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் வந்துட்டு ஒரு 100 கிராம் பேக்கெட் கேட்டாலும் போட்டு கொடுப்பேன், 1/4 கிலோ பேக்கெட் கேட்டாலும் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட் 1/2 கிலோவும் ப்ளூ 1/2 கிலோவும் ஒரு கொரியரு. அது உங்கள் முன்னாடியே எப்படி பேக்கேஜ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் போட்டு நீட்டாக 4 பேக்கெட்டு 1 kg நீட்டாக போட்டு, இது எடை போட்டதையும் கூட உங்களுக்கு ஃபோட்டோ வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக போட்டுட்டு எனக்கு பிடிக்கிற கால் இல்லாதனால நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு ப்ளூ 1/2 கிலோவும், பேபி பிங்க் 1/2 கிலோவும் பாருங்கள், ப்ளூ 1/2 கிலோ, பேபி பிங்க் 1/2 கிலோ. இது ஒரு கொரியர் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சென்னை தான். என்கிட்ட இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுற 3 ஆர்டருமே சென்னை ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். கலருக்கு 100 கிராம்னாலும் நான் வந்துட்டு போட்டு கொடுப்பேன். கலருக்கு 100 கிராம், 1 கிலோவுக்கு 10 பேக்கெட்டு, கலருக்கு 1/4 கிலோனா 1 கிலோவுக்கு 4 பேக்கெட்டு. இந்த மாதிரி நீட்டாக அட்டை பேக்கெட்டில் வச்சு போட்டு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். கொரியர் வந்துட்டு ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரி ஆகிரும். இன்றைக்கி போட்டால் நாளைக்கு டெலிவரி ஆகும், இல்லைன்னா ஒரு நாள் ஏறும் தாளும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இது வந்துட்டு அச்சு பிழைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து ப்ராடக்ட்காரன் பண்ணுற பிழைகள் தான். 1 2 அச்சில் வரும்போது இந்த மாதிரி மோல்டிங்காக வந்துடும். மோல்டிங்காக வரும்போது அது நமக்கே தெரியாமல் பேக்கெட்டில் வர்றதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோணுசி எடுத்து உள்ளே வச்சு குத்துனிங்கன்னா அந்த மோல்டிங் விழுந்துடும். இது வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஒரு சின்ன மிஸ்டேக் தான். இது 1 2 வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் கேட்டு வாங்கும்போது நாங்கள் நல்லா சுத்தமாக போடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டு வாங்குகிறோம். ஆனால் அதில் 1 2 இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நாம் 1 கிலோ கத்திரிக்காய் போய் கடையிலேயே வாங்குகிறோம், சுத்தமாக நல்ல கத்திரிக்காயாக தான் பொறுக்கி எடுத்துகிட்டு வர்றோம். ஆனால் வீட்டுக்கு வந்து அரிஞ்சு பார்க்கல அதில் ஒரு சொத்தை இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்.
நாம் 1 கிலோ வாங்கும்போது அதுக்குள்ளே 1 2 இருக்கிறது சகஜம்தான். பாருங்கள், அது வந்து எங்களுக்கே தெரியாமல் வர்றது தான். பாருங்கள், இன்னொரு கொரியர் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 கிலோ ஒயிட் கலர் பீட்ஸு, ப்ளூ கலர் 1 கிலோ, பேபி பிங்க் 1 கிலோ, அப்புறம் கோல்டு 1 கிலோ. இது ஒருத்தருக்கு தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் எடை போட்டதை கூட உங்களுக்கு போட்டோ வச்சுருக்கேன் பாருங்கள். 1/4 கிலோவுக்கு 250 கிராம், அரை கிலோவுக்கு 500 கிராம். பாருங்கள், ப்ளூ அரை கிலோ கேட்டிருந்தாங்க இல்லையா, பேபி பிங்க் அரை கிலோ, ப்ளூ அரை கிலோ, பேபி பிங்க்கு ப்ளூவும் 1 கிலோ மொத்தம் பாருங்கள் 1000 இருக்குது. அப்புறம் ப்ளூ அரை கிலோ, ஒயிட் அரை கிலோ, அது ஒரு கொரியரு. மொத்தம் 3 கொரியர் இன்றைக்கி நான் டிஸ்பேஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட வாங்குறவங்க மேக்ஸிமம் எங்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. புது கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறீங்க, ஆனால் வந்துட்டு வெரிஃபை பண்ணுறக்காக கேட்குறீங்களோ என்னமோ எனக்கு தெரியல. நிறையா பேர் வந்துட்டு வெரிஃபை பண்ணுறக்காக தான் கேட்குறீங்க. ஒரு ட்ரிப்புங்கிறது வாங்கி பார்த்தா தான் தெரியும் தரமானதா தரம் இல்லாததான்னு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், நீங்கள் ஒருக்கா வாங்கி பாருங்கள். வாங்கி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என்னென்னு